பெண்கள் இந்த நியூஸ் பரப்புறதுல நல்ல நியூஸ் பரப்புறதாக எனக்கு விரல் விட்டு தான் எண்ணலாம். கெட்ட விஷயம்னா உங்களை மாதிரி பரப்புறதுக்கு உட்காந்துட்டீங்கன்னா அப்படித்தான் முடிஞ்சிச்சு கதை. ஒரு நாள் தன் புருஷன் மனைவிக்கு பொறுமை இருக்கா, நம்ம ரகசியத்தெல்லாம் காப்பாற்றுவாளா அப்படின்னு ஹஸ்பண்டுக்கு மனைவியை செக் பண்ணணும் கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. ஒரு நாள் என்ன செஞ்சால், ராத்திரியில் வந்தான், ஒரு சாக்கு முட்டையை எடுத்துகிட்டு வந்தான். அந்த சாக்கு முட்டையிருந்து ரத்தம் சொட்டுன்னு வடியுது. மனைவி பயந்து அடிச்சு கேட்டா, ஏயா என்னதுயா இது அப்படிங்கும். சும்மா இரு, எனக்கு ஒருத்தனுக்கு சண்டை வந்துருச்சு, அவன் தலையை எடுத்துட்டேன், கெட்டி தலையை மட்டும் கொண்டு வந்திருக்கேன், நாளைக்கு டிஸ்போஸ் பண்ணிடுவேன், இதை மட்டும் எங்கேயும் சொல்லிடாத, உன் தாலிக்கு பங்கம் வந்துடும், அமைதியாருன்ட்டான். அட கொலகார பாவி, எங்கள் அப்பா உனக்காக பிடிச்சி கட்டி கொடுத்தான், தொடங்கிட்டான். இவன் பாட்டுக்கு நிம்மதியாக தூங்கிட்டான். தூங்குனா காலையில் 4 மணிக்கு குழாயடி போனோம். இப்போ குழாயடிக்கு நீங்கள் போகிறது இல்லையே, குழாயடியில் தான் எல்லா கான்ஃபரன்ஸும் நடக்கும். இப்போ காலையில் இவன் தண்ணி எடுக்க போனோம். தண்ணி எடுக்க போனோன்னா குடத்தை வச்சுக்கிட்டு நின்னா, பக்கத்து வீட்டுக்காரி அங்கேருந்து வரா. இப்படி சோகத்தில் இவன் தான் கொலகாரன் பொண்டாட்டியாச்சே நின்னா, ரொம்ப சோகமாக நின்றுக்கிட்டே தண்ணியை பிடிச்சா. ஏண்டி உன் மூஞ்சி இப்படி சோகமாக இருக்குது? ஒன்றும் இல்லைக்கா. கூட பிறந்தவ மாதிரி என்கிட்ட சொல்லு. இல்லைக்கா வேண்டாம், சும்மா சொல்லிடி, அழாத அப்படிங்கும். என் தலையெழுத்து எங்கே போய் சொல்லுது அப்படின்னா அப்படி இழகுது. என்னது ஏக்கா சத்தியம் பண்ணுங்க, நான் சொல்கிற விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன்னு. நம்ம ரெண்டு அப்படியாடி பழகிருக்கோம். ஒரு தாய் வயத்தில் தாண்டி பிறக்கலை, நீ சும்மா சொல்லு. ஏன்க்கா செய்கிறீங்க? எங்கள் அப்பா ரொம்ப ஆடுபட்டு கட்டி கொடுத்தாரு, கடைசியில் பார்த்தா அவள் கொலாரப்படுவாவியாக இருக்கான், ஒரு தலையை வெட்டி உள்ளே வச்சுருக்காய்க்கா, காலையில் தான் எடுத்து போடுவானா, ராத்திரிலாம் தூக்கம் இல்லை, என் வாழ்க்கை என்ன ஆக போகுதோ அப்படின்னா. ஏக்கா சொல்லிடாதீங்க. நான் சொல்லுவேன். இவ தண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டா. அடுத்து 2 பேர் வந்தாங்க. என்னக்கா நீங்கள் பீதி அடைஞ்சு போய் நிற்கிறீங்க? அது ஏன் கேட்குற, நீ யார்ட்டும் சொல்ல மாட்டீங்க. பீத்து வரல பீத்து என்னதுக்கா? புருஷன் நம்ம தலையை வெட்டி கொண்டு வீட்டில் வச்சுருக்கானா? அப்படியா? இந்த கொலாரப்ப வச்சுக்கிட்டு தான் பகுமானம் பண்ண ஆளாக்கும். இப்படி கொஞ்சம் நேரம் ஆக ஆக அம்புட்டு பேருக்கும் பரவாயில்ல. காலையில் 8 மணிக்கு யாரை கதவை தட்டாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய மாநாட்டு கூட்டம் முன்னே நிற்குது. போலீஸ் நிற்குது. எந்திரா, யாரா விட்டு கொண்டு வந்து தலையை வச்சுருக்க? எட்ரா சாக்கை எடுத்தாங்க, அவுத்தானுங்க. கீழே தொலைச்சி இப்படி பார்த்தாங்க. பெரிய ஒரு பூசணிக்காய் ஒன்று இருந்துச்சு. ஆட்டு ரத்தத்தை வாங்கி ஃபுல்லாக உள்ளே ஊற்றி விட்டுருந்தான். என்னடா இது ஒன்று? சார், என் பொண்டாட்டி ரகசியத்தை காப்பாற்றுவாளான்னு ஒரு பரீட்சை பார்க்கறதுக்கு பூசணிக்காயில் ரத்தத்தை ஊற்றி ராத்திரி வச்சுருந்தேன். காலையில் 8 மணிக்குள்ளே ஊற கூட்டிட்டா ஐயா.